தேனுலகம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ள போகலாம். பனி பொழிந்த கனல். எழுதியது தேனு, வாசிப்பதும் தேனு. அத்தியாயம் 36. அனுதினம் அலுவலகத்தை மேற்பார்வையிட வருவது போலத்தான் இன்றைக்கும் தேஜன் வந்திருந்தான். ஆனால் மனதுக்குள் கட்டுக்கடங்கா மகிழ்ச்சி. மயிலாவிடம் மனம் விட்டு பேசப் போகிறானே. எப்போதும் போல மயிலா கையில் சிக்குவேனா என்றாள். புதிதாக வேலைக்கு சேர்ந்திருந்த ஆர்கிடெக்ட் ஒருவனோடு நிறுத்தாமல் பேசிக்கொண்டிருந்தாள். இதென்ன ஆச்சு, அது என்ன ஆச்சு என்று தேஜனை தவிர்க்க அவனிடம் பேச்சு வளர்ப்பது அவள் வழக்கம். பொறுத்து பொறுத்து பார்த்த தேஜனுக்கு அவனை துவம்சம் செய்துவிடும் அளவிற்கு கோபம் தலைக்கேறியது. இதற்கிடையில் நேரங்காலம் தெரியாமல் அங்கு வந்த இன்டீரியர் டெக்கரேட்டர் பெண் ஒருத்தி வேறு. மயிலா யார் என்று தெரியாமல் அவள் கண்ணெதிரேயே தேஜனிடம் குழைந்தாள். ஹலோ மிஸ்டர் டி, என்ன ஞாபகம் இருக்கா? நாம் மீட் பண்ணியிருக்கோம், எங்கே சொல்லுங்க பார்க்கலாம். எரிச்சலான தேஜன் அவளிடம் நின்று பேச வேண்டிய கட்டாயம். வாய்க்கு வந்ததை அவளிடம் பேசினாலும் கண்ணும் காதும் மயிலாவிடம் செல்லவே மல்லு கட்டியது. ஒரு வழியாய் அந்த பெண்ணை தட்டி கழித்துவிட்டு மயிலாவின் அருகே வந்தான். இந்த லே அவுட்டில் ஒரு கிளப் ஹவுஸ் மட்டும் சேர்த்துடுங்க ஸ்ரீனி. தேஜன் அருகே வருவதை ஓரக்கண்ணால் பார்த்த மயிலா அவசர அவசரமாக ஆர்கிடெக்டருக்கு உத்தரவு பிறப்பித்தாள். அந்த ஸ்ரீனி என்கிற ஸ்ரீனிவாச பெருமாள் மயிலாவுக்கு ஒரு வகையில் தூரத்து சொந்தம்தான். அந்த வகையில் சார் மேடம் எல்லாம் காணாமல் போயிருந்தன. அவள் ஸ்ரீனி என்பதும் அவன் மயிலாவை சுருக்கி மயில் என்பதும் சாதாரணம். அதாவது அவர்களுக்கு சாதாரணம். சூளையில் சுட்டெடுத்த செங்கல் போல சூடாக இருந்த தேஜனை கேட்டால் சூரசம்ஹாரம் செய்யக்கூட ஏற்புடைய காரணம் அது என்பான். தற்போதோ தக தகவென கனல் போல கனன்று கொண்டிருந்தான். தேஜனின் பொறுமை மலையேறிவிட்டதை உணர்ந்த மயிலா ஸ்ரீனியை கத்தரித்து அனுப்பத்தான் நினைத்தாள். அவள் நினைத்தால் போதுமா? சும்மா கிடந்த சிட்டுக்குருவிக்கு சோளத்தை இறைத்து விட்டாள். அது கொண்டையை ஆட்டிக்கொண்டு அவளையே சுத்தி சுத்தி வந்தது. கேட்டதையே கேட்டு காலம் கடத்தினான் அந்த ஸ்ரீனி. ஒரு முறை நேரில் வந்து பார்த்துட்டேன் மயில். இல்லை ஸ்ரீனி, நீங்கள் பார்த்தா போதும். கமான் மயில், எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் கிளப் ஹவுஸ். மினியேச்சர் மாடல்ஸ் நிறைய இருக்குது மயில். பட்ஜெட்டில் அடங்கினா போதும் ஸ்ரீனி. நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொண்டு வாங்க, நான் செலக்ட் பண்ணுறேன். அப்படிங்கிறியா? ஓகே, பக்கத்தில் ஒரு சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா டிசைன் பண்ணிடலாமா மயில்? கால் மாற்றி மயிலா நின்றும் பயனில்லை. குறிப்பறியாத அந்த நெடுமரம் மயில் மயில் என்பது இம்மியும் குறையவில்லை. ஒவ்வொரு மயிலுக்கும் அவள் பார்வை தேஜனை தொட்டு தொட்டு மீண்டது. நான் போகணும் ஸ்ரீனி என்ற அவளாகவே ஒரு முறைக்கு 2 முறை இடைவிட்டு சொல்ல வேண்டியதானது. ஓகே, ரெயின் செக், ஒரு நாள் என் ஆஃபீஸ்க்கு கண்டிப்பாக வரணும், சரியா மயில்? என்று மயிலாவுக்கு தேஜனிடமிருந்து மண்டகப்படி கிடைப்பதை உறுதி செய்து புண்ணியம் தேடிக்கொண்டுதான் இடத்தை காலி செய்தான் அந்த நல்லவன். ரூமுக்கு வா, பதிலை எதிர்பாராது தேஜன் செல்ல, என்ன அலட்சியம் என்று மயிலாவும் சூடானாள். முடியாது, மாட்டேன் என்று இருந்த இடத்தில் நின்று கத்த இடம் பொருள் ஏவல் விடவில்லை. அதற்கான இடமாக அவனுடைய அறையே தேர்ந்தெடுத்து அவனோடு சென்றாள். தேஜன் அவளை கூர்ந்து பார்த்தான். எடை கூடியிருக்கிறதுனால வேர்க்குதோ? முந்தானியால் முகத்தை தொடச்சிக்கிட்டே வராளே, முகம் சோர்ந்து, கண்ணெல்லாம் என்ன கருவளையும். இப்பெல்லாம் முடியை தூக்கி உச்சியில் குதிரைவால் போட்டு புருவத்தை குதிரைவால் போலவே வளைச்சி மொத்தத்தில் ஆளே வித்தியாசமாக தெரிகிறாளே, அவளுக்கு என்னதான் ஆச்சு? கவலையாக பார்த்தான் தேஜன். நல்ல விதமாகத்தான் பேச்சை ஆரம்பித்தான். என்னாச்சு, உடம்பு சரியில்லையா? அவள் அலட்சியமாக முகத்தை திருப்பிக் கொண்டு கைப்பையை ஆராய்ந்தாள். இழுத்து பிடித்த பொறுமை காற்றோடு போனது. அதீத அன்பின் வெளிப்பாடு சில சமயம் எதிர்மறையாகத்தான் இருக்கிறது.
என்னடி கன்றாவி கண்மை எது? கண்ணெல்லாம் மைய அப்பிக்கிட்டு இருக்க, ரக்கூன் மாதிரி. உச்சியில் இது என்ன சாணக்கியன் குடுமி வேற. சைதாப்பேட்டை சிக்னல் சைஸில் ஒரு பொட்டு. இதை சொல்ல தான் கூப்பிட்டீங்களா? பிறகு என்ன, நேரடி தாக்குதல் தான். யார் அவன்? மைல் மீட்டர்னுக்கிட்டு. உங்களை கூட தான் டீ காஃபின்னு ஒருத்தி கொஞ்சினா, நான் கேட்டேனா? ஓ, அந்த ஸ்ரீனியிடம் பேசுகையில் கூட கண்ணையும் காதையும் அம்மணி தன்னிடம்தான் வைத்திருந்தாள் என்பது தெரிய தேஜனின் முகம் கொஞ்சம் இழகியது. அந்த ஸ்ரீனிகிட்ட பேசும்போது கூட கண்ணையும் காதையும் அம்மணி என்கிட்ட தான் வச்சுருந்தியா? ஆஹா, ஆக நான் கேட்டேனா? கேட்க வேண்டான்னு சொன்னேனா? கேட்குற அளவுக்கு எதுக்கு விடணும்? அதையே தான் நானும் கேட்குறேன். நானா என் பேர் மைல் மீட்டர்னு சொன்னேன். பிரச்சனை உன் பேர் மைலா மீட்டரான்றது இல்லை. வேற என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியாது? தெரியுமே. பிரச்சனையே நான் உங்கள் பொண்டாட்டிங்கிறது தான். தெரிஞ்சா சரி. அமர்த்தலான அவன் பதில் அவளை வெறுப்பேற்றியது. பேருக்கு ஒரு கல்யாணம், இதில் என்ன பெரிய பொண்டாட்டி? தாலி கட்டிட்டா பொண்டாட்டியா? ஹே, அன்னைக்கு சொன்னதே தான். தாலி கட்டுனாலும் கட்டலைனாலும் நீ என் பொண்டாட்டி தான். அது நான் யாருன்னு தெரியாதப்ப சொன்னது. இப்படி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகலைன்னா, ஹே லூஸா நீ? குழந்தைய போய் ஆக்சிடெண்ட்டுன்னு சொல்கிற? நான் குழந்தைய மீன் பண்ணல, உங்களுக்கும் அது தெரியும். இன்சிடெண்ட்டை தான் சொல்கிறேன். நான் கன்சீவ் ஆகலைன்னா தாலி கூட கட்டியிருக்க மாட்டீங்க தானே? நான் யாருன்னு தெரிஞ்ச நிமிஷம் போடின்ட்டு போயிருப்பீங்க தானே? குழந்தை இல்லைன்னா நான் யாரோ நீங்கள் யாரோ தான் இல்லை? மனதை அரித்து கொண்டிருக்கும் கேள்வியை கண் கலங்க கேட்டுவிட்டாள். ஹே, தேஜன் திகைத்தான். நான் என்ன புதுசாவா சொல்கிறேன்? குழந்தைக்காக என்னை கட்டிக்கிட்டீங்க. நீங்களே வார்த்தைக்கு வார்த்தை சொன்னது தானே, ஏன் பூசி மழுப்பணும்? இப்போ என்ன, உங்கள் குழந்தைய சுமக்கிற வரைக்கும் என் பேர் கெடாமல் பார்த்துக்கணுமா? கவலைப்படாதீங்க டீச்சர் சார், உங்கள் கௌரவம் கெடுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். பல்ல உடைப்ப மயில். பின்ன என்ன, யாரோ எவனோ மீட்டர்னா என்ன, மைல்னா என்ன? உங்களுக்கு உங்கள் பிள்ளை, உங்கள் கௌரவம் தானே பிரதானம். பிள்ளைக்கு ஒரு இனிஷியல் தரணும்னு தானே பிடிக்கலனாலும் என்னை கட்டிக்கிட்டீங்க. நான் உங்களுக்கு கொடுத்த கஷ்டம்லாம் போதும். கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. உங்கள் பிள்ளைய பெற்று உங்கள் கையில் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் யாரோ நான் யாரோ, என் வழியை பார்த்துக்கிட்டு நான் போகிறேன். விவாகரத்து பண்ணிவிட்டு பொருத்தமாக ஒருத்தையை கட்டிக்கோங்க. வேண்டாம் மயில், என்னை சீண்டாத. எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? குழந்தைக்கு கௌரவ குறைச்சல் ஆகிடக்கூடாது, அதுக்கு தானே அடித்து பிடிச்சி கல்யாணத்தை நடத்துனீங்க. அதில் என்னடி தப்பு? ஒரு நல்ல ஆம்பளை என்ன செய்யணுமோ அதை தானே செஞ்சுருக்கேன். ஆமாம், செஞ்சீங்க. பிள்ளைக்காக. பிடிக்கலனாலும் என்னை கட்டிக்கிட்டீங்களே, நல்ல விஷயந்தான். பிடிக்காம தான் பொடி மனுஷனை வெறுப்பேற்றிக்கிட்டு. ஆமாம், பிடிக்கலைன்னு தானே முதல் தரம் வேணான்ட்டு விட்டுட்டு போனீங்க. யார் விட்டுட்டு போனது? வான்னு சொன்னது நான், வரலைன்னு சொன்னது நீ. வான்னு சொல்லலை, வரியா வரலையான்னு கேட்டீங்க. ரொம்ப முக்கியம். எல்லாம் ஒன்று தான். அவன் தோலை குலுக்கி சொல்ல மயிலா முறைத்தாள். எப்படி ஒன்றாகும்? வான்னு சொன்னவர் தான் வந்தாவா வராட்டி போன்னு இருந்தீங்களா? வேற என்னடி செய்ய? கையை காலை கட்டி அழுத்துட்டு போக முடியும். வரலன்னு ஏன் சொன்ன? எதுக்கு வரணும்? உங்களுக்கு தான் என்னை கண்டாலே பிடிக்கலையே, எதுக்கு உங்களை கஷ்டப்படுத்தணும்? கழிவிறக்கம் பொங்க அவள் சொன்னாள். அவளை கூர்ந்து நோக்கியவன் கன நேர மௌனத்திற்கு பின் நெஞ்சை நீவி ஒரு நெடுமூச்சு விட்டான். அதனால தான் ஆரம்பத்தில் வரலன்னு சொன்னியா? நினைச்சேன், ஆழ்குரலில் சொன்னான். தாய்மை தாங்கி தனிமரம் போல சோர்ந்து நிற்பவளை பார்க்கையில் மனதே பாரமாகி போனது. தொண்டையை செருமி கொண்டான். உன்னை பிடிக்கலன்னெல்லாம் இல்லை. வராட்டி போன்னு இருக்கிறவன் எதுக்கு உன்னை பார்க்க வரணும்? குழந்தைய பார்க்க, உங்கள் அப்பாவை பார்க்க, உங்கள் பாட்டியை பார்க்க. உன்னை பார்க்க வரமாட்டேனா? ஹேய் மயிலு, உனக்கு வர விருப்பம் இல்லைன்னு தான் வற்புறுத்தலை. இப்போவும் விருப்பம் இல்லை தான். ஹேய், இப்போவும் விருப்பம் இல்லை தான். விரக்தி மேலிட சொன்னாள். ஏன் என்று புரிந்தது. வாதாபியை பற்றி பேசினால் அவமானத்தில் குன்றுவாள் என்று தெரியும். அவளை மேலும் வருத்த பிரியமில்லை. அந்த பேச்சை எடுக்காமலேயே சமாதானம் செய்ய பார்த்தான்.
புரியாமல் பிடிவாதம் பிடிப்பவளை பார்க்க பாவமாக இருந்தது. தன்னை புரிய வைத்துவிட வேண்டும் என்கிற வேகத்தில் தணிந்து போனான். நீதானடி வேணாம் வேணான்னு சொன்னப்ப வந்தேன். நானாக தான் வந்தேன். நானாக தான் போகிறேன். விடுங்க. சிறு பிள்ளை போல அவள் சுணங்கிய விதம் சிரிப்பு மூட்டியது. நீயா வர்றதுக்கும் போகிறதுக்கும் நான் என்ன மெட்ரோ ரயிலா? நான் மட்டும் வான்னா வர்றதுக்கும் போன்னா போகிறதுக்கும் ஆட்டுக்குட்டியா? ஹே லூஸு, அது நாய்க்குட்டி. ஆட்டுக்குட்டி வான்னா வராது. இதழை மடித்து குறுநகையோடு சொன்னான். நீர்த்து போன விவாதத்தின் முடிவில் யார் வா என்றது யார் போ என்றது என்பதை பைசல் பண்ண ஆள் இல்லை. தேஜனின் கோபம் காணல் நீராகித்தான் நாளானதே. மயிலா இன்னமும் கைப்பைக்குள் அகழ்வாராய்ச்சி செய்து கொண்டிருந்தாள். அப்படி என்னத்தை தான் தேடுறேன்னு சொன்னால் நானும் தேடுவேன். கைப்பையை பிடித்து இழுத்தான். விடுங்க. என்னை அவாய்ட் பண்ணுற மயில், மூஞ்ச திருப்பிட்டு போகிற கனத்த குரலில் சொன்னான். மூஞ்ச மாற்ற முடியலையே. உதடு நடுங்க அவள் சொன்னாள். மயிலு. சுவரை பார்த்து அவள் நின்று கொண்டிருந்தாள். தோளை பற்றி அவன் தன்புறம் அவளை திருப்பினான். அவளை ஆழ்ந்து பார்த்தான். கண்மையை அப்பி கண் வடிவை மாற்றி தலைமுடியை உயர்த்தி கட்டி முக வடிவை மாற்றி என்று வெகு பிரயத்தனப்பட்டு முகச்சாயலை மாற்றி இருந்தாள். செங்கத்தின் சாயல் என்று அவன் எய்த அம்பின் தாக்கம் அவளது அழகை குறிப்பார்த்திருந்தது. அவன் எய்த அம்பு அவனையும் குத்தி கிழித்தது. தன்னையே கூர்ந்து பார்ப்பவனை பார்த்த மயிலா மென்குரலில் கேட்டாள். இப்ப என்ன பார்த்தா என்ன போலவே இல்லைதானே? ஆமாம் என்று அவன் சொன்னாலும் மகிழ்வில்லை, இல்லை என்று சொன்னாலும் நிறைவில்லை. இருதலை கொள்ளிவாய் எறும்பாய் அவள் கேட்டாள். மயிலு. தன்னுடைய சுயத்தை இழந்தாவது அவனை மீட்டெடுக்க போராடும் அவளது பேரன்பில் தேஜன் நெகிழ்ந்து போனான். மலர் போல மதிமுகத்தை இரு கரங்களில் ஏந்தி கொண்டான். மயிலு. அவள் கண்களை மூடிக்கொள்ள கன்னத்தில் கண்ணீர் கோடி எழுத்தது. கண்ணத்தர நடுங்கிய உதட்டை கடித்து விம்மலை வென்றாளி அன்றி கண்ணை திறக்கவில்லை. என்ன பாருடி. செங்கத்தின் சாயலை மறைக்க அவள் படும் பாடு தேஜனின் நெஞ்சில் கத்தியை விட்டு திருகியது. என்ன பாரு மயிலு. எனக்கு நீ மட்டும்தான் தெரிகிற. கண்ணை திறந்தவள் விசும்பினாள். நீ மட்டும் போதும். இம்முறை விம்மல் அவளை வென்றிட அவனுடைய மாறிலேயே சாய்ந்து அழுதாள். உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைச்சதே இல்லை. தெரியும். குரல் கம்ம சொன்னான். இரண்டு விழிகளும் எதிர்வழிகளில் எதையோ தேடின. ஹேர் கிளிப்பை கழட்டி பட்டு கூந்தலை விடுவித்தான். காட்டருவி போல கட்டவிழ்ந்து கீழோடியது அந்த கார்குழல். பெரிய ஸ்டிக்கர் பொட்டை அகற்றினான். பெருவிரலால் கண்மையை தேய்த்தழித்தான். அதே மையை தொட்டு பெரிய பொட்டினிடத்தில் சின்ன பொட்டு வைத்தான். சின்ன தோடை பார்த்தபடி சொன்னான். எப்பவும் போல பெரிய வளையமா போடு. மாமான்னு சொல்லு. தேஜு. மாமான்னு சொல்லுடி. மாமான்னு சொல்லுடி. மாமா. சரி, உன்னை அப்படியே கூட்டிட்டு போயிட்டுமா மயிலு? அவளுடைய கேசத்தை சரி செய்தபடியே கேட்டான். முன்பை போல வெகு இயல்பாய் அவளை அவனுடையவள் போல அவன் பாவித்த விதம் அவளுக்கு 8வது அதிசயம்தான். இதுதான் இயல்பு போலவும் இத்தனை நாள் யாரோ போல இருந்ததுதான் திரிபு போலவும் தோன்றியது. கண்ணகல பார்த்தாள் மயிலா. சரி, நீ போ. நானே வந்து உங்கள் வீட்டில் பேசுகிறேன். மறுபடியும் உங்கள் வீடுன்னு பிரித்து பேசுகிறீங்களே. மனத்தாங்களை மறைக்காது காட்டினாள் மயிலா. ஐ நோ, ஐம் ட்ரையிங் மயிலு, ஐம் ட்ரையிங். இன்னும் என்ன பிரச்சனை மாமா? தெரியலையேடி. தெரிஞ்சாதான் சரி பண்ணிடுவேனே. நெஞ்சை நீவி கொண்டான். நீவிய கையை பற்றி கன்னத்தில் வைத்து கொண்டாள் மயிலா. எங்கள் அப்பாவை பிடிக்கும், ஆனால் என் வீடுன்னு ஒரு உரிமை வரமாட்டேங்குது மயிலு. என்ன மாமா? எப்பவுமே மாமா உங்களை மறந்ததே இல்லை தெரியுமா? உங்களை பற்றியே தான் பேசிகிட்டே இருப்பார். அதனாலேயே முகம் தெரியலன்னாலும் உங்கள் மேலே எனக்கு ஒரு அன்பு இருந்தது. நீங்கள் தான் என்னோட மாமா பையன்னு தெரிஞ்சதுமே
நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? உங்களை பற்றி மாமா எவ்வளவு பாசமாக பேசியிருந்தா உங்களை பார்க்காமையே எனக்கும் அதே பாசம் உங்கள் மேலே தோணியிருக்கும். ஒரு தப்பால் உங்களை தவற விட்டுட்டாருனாலும் உங்களை அப்படியே விட்டுடலையே மாமா. உங்களை படிக்க வச்சு ஆளாக்கி இருக்காரே, கண்ணுக்கு மறைவாக செஞ்சதும் உங்களோட பாதுகாப்புக்காக தானே. அவரை மனசால் ஏற்றுக்கிட்டீங்கனாலே போதும். இந்த இடைவெளியெல்லாம் தானாக சரியாக போகும் மாமா. மாமா பாவம் மாமா. ஹே, எத்தனை மாமா, நல்லா பேசுகிற மயில். நானும் எல்லாத்தையும் கடந்து வந்துடுவேன். பட் கிவ் மீ சம் டைம், சரியா? சரி, நீ போ. பெருவிரலால் கன்னத்தை வருடிய தேஜன், உன் முகத்துக்கு பெரிய தோடும் சின்ன பொட்டும் தான் அழகு. எப்பவும் போல் 2 பக்கமும் முடியை எடுத்து தளர்வா பின்னல் போடு. அளவா சின்னதாக போட்டு வை. எனக்கு என்னோட மயில் தான் வேணும் என்றான். மடை திறந்த வெள்ளம் போல தடையகன்று அவன் பேச, மயிலா கடல் குடித்த நதி போல கணவனின் அணைப்பில் 2 கலந்தாள். கடல் என்றால் அலை இருக்குமே, அலை கடலில் அமைதி இருக்குமா? இருக்காது என்றது இயற்கை. மயிலாவையும் தேஜனையும் இணைத்து வைத்த இயற்கை.